இனிய வணக்கங்கள் பட்டு. வெல்த் மேனேஜ்மெண்ட் செல்வங்களை சேர்க்க என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? அந்த கோர்ஸ்ல நம்ம யூனிட் 1 பார்த்துட்டு இருக்கோம். முயற்சியால் சேர்க்கும் செல்வங்கள், அதுல மானிட்டரி வெல்த் பொருட்செல்வம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சரி, லாஸ்ட் கிளாஸ் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி கேட்டிருந்தேன்? அதாவது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்லி கொடுத்தாங்க? நம்ம யார் ஒருத்தவங்க நல்லா உழைச்சு சம்பாதிக்கிறாங்களோ, முயற்சி செஞ்சு சம்பாதிக்கிறாங்களோ, அவங்க கிட்டதான் தன் குடும்பத்தை தாங்கக்கூடிய தூண் போன்ற அந்த தகுதி, மற்றவங்களுக்கு உதவக்கூடிய அந்த தகுதியே அவங்க கிட்ட யார்கிட்டதான் இருக்கும்? யார் முயற்சி செஞ்சு உழைக்கிறாங்களோ அவங்க கிட்டதான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? அப்ப ஒரு செல்லக்குட்டி கேள்வி கேட்டாங்க, திருவள்ளுவர் தாத்தா பணத்தை முயற்சி செஞ்சுதான் நம்ம சேர்க்கணுமா? மத்த வழியில சேர்த்தா கூட தூண் போல நம்ம குடும்பத்தை தாங்க முடியுமே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு இன்னைக்கு நம்ம திருவள்ளுவர் தாத்தா பதில் சொல்ல போறாங்க. சரிங்களா? நீங்களும் உங்களுடைய பதில் ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. ஆனா நம்ம திருவள்ளுவர் தாத்தா அதை எப்படி இன்னும் நல்லா சூப்பர் டூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். அதாவது நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா, முயற்சி செஞ்சு பணத்தை சேர்க்கிறவங்களால மட்டும்தான் தன் குடும்பத்தை காப்பாத்திக்க முடியும். தன் குடும்பத்துக்கும் மற்ற சுற்றம், உறவு, நண்பர்கள் இப்படி எல்லாருக்குமே உதவ முடியும். சரிங்களா? அதுவே யார் ஒருத்தவங்க முயற்சி செய்யாம தப்பான வழியில எல்லாம் பணத்தை சேர்க்கிறாங்களோ, அவங்களால தன் குடும்பத்தை காப்பாத்த முடியாது. தன் குடும்பத்துக்கு உதவி தன்னுடைய குடும்பத்தை முன்னேற்ற முடியாது. சரிங்களா? மற்றவங்களுக்கும் உதவி செஞ்சு அவங்களையும் முன்னேற்ற முடியாது. அதாவது தானும் முன்னேற முடியாது, அடுத்தவங்களையும் முன்னேற்ற முடியாது அந்த பணத்தை வச்சு அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி தராங்க நம்ம திருவள்ளுவர் தாத்தா. என்ன உதாரணம் அப்படின்னா, இப்ப இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா, ஒருத்தர் என்ன பண்றாரு, கையில ஒரு வாள் வச்சிருக்காரு இல்லையா? இப்ப இவர் முயற்சி செஞ்சு பணத்தை சேர்த்தவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இவர் கையில இருக்கிற வாள் என்னன்னா அது பணத்துக்கு ஈக்குவல். இந்த வாள் தான் என்னது? பணம். இப்ப இவர் முயற்சி செஞ்சு பணத்தை சேர்த்தவர், சரியான வழியில அற வழியில முயற்சி செஞ்சு பணத்தை சேர்த்தவர். அவர் கையில இருக்கிற அந்த வாள் தான் என்னது? அவர் முயற்சி செஞ்சு சேர்த்த, கஷ்டப்பட்டு சேர்த்த அந்த பணம். சரிங்களா? இப்ப இந்த மாதிரி யார் ஒருத்தவங்க முயற்சி செஞ்சு பணத்தை சேர்க்கிறாங்களோ அவங்க கிட்ட ஒரு தைரியம் இருக்கும். அவங்களுக்கு இந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணும், இந்த பணத்தை எப்படி பாதுகாக்கணும். சரிங்களா? ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சம்பாதிச்சதுனால அவருக்கு என்ன முழு கவனம் அந்த பணத்தை எப்படி செலவு பண்றதுல இருந்து, அந்த பணத்தை வச்சு எப்படி தன்னையும் காப்பாத்திக்கிறது, மத்தவங்களையும் காப்பாத்துறதுன்னு நல்லா தெரியும். சரிங்களா? ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சம்பாதிச்சிருக்காரு நல்ல வழியில. அதனால அவரால் என்ன பண்ண முடியும்? இந்த பணத்தை வச்சு தன்னையும் முன்னேற்றிக்க முடியும், மற்றவங்களையும் முன்னேற்ற முடியும். எப்படின்னா, இப்போ ஒரு நல்ல வீரன், நல்ல வீரமா ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கையில ஒரு வாள் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? தன்னுடைய எதிரிகளிடமிருந்து என்ன பண்ண முடியும்? இந்த வாளை வச்சே தன்னை என்ன பண்ண முடியும்? பாதுகாத்துக்க முடியும். தன்னையும் பாதுகாத்துக்க முடியும், தன்னை நம்பி பின்னாடி வரவங்களையும் என்ன பண்ண முடியும்? இந்த வாளை வச்சு அவங்களையும் பாதுகாக்க முடியும். அதே மாதிரிதான் முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த பணம் இருக்கு இல்லையா? அது ஒரு வீரன் கையில இருக்கிற வாள் போல. அவங்க என்ன பண்ணுவாங்க? நல்ல வழியில சம்பாதிச்சதுனால அவங்க கிட்ட ஒரு தைரியம் இருக்கும். அவங்க அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி நல்ல வழியில தேவையானவங்களுக்கு பயன்படுத்தி தன்னையும் பாதுகாத்து முன்னேற்றி அடுத்தவங்களையும் பாதுகாத்து முன்னேற்றுவாங்க. அதுவே நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு கோழை இருக்காங்க. சரிங்களா? அந்த கோழை கிட்ட இப்ப ஒரு வாளை கொடுக்குறீங்க. சரியா? அப்ப கோழை கிட்ட ஒரு வாளை கொடுக்கும் பொழுது அந்த கோழையால இந்த வாளை சரியா பயன்படுத்த முடியுமா? நிச்சயமா சரியா பயன்படுத்த முடியாது. சரிங்களா? அவங்களுக்கு அதை பயன்படுத்தக்கூடிய டெக்னிக் தெரிஞ்சிருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த பயத்தினால என்ன பண்ணுவாங்க? இந்த வாளை சரியா பயன்படுத்தாம போயிடுவாங்க. சரியா பயன்படுத்தாம போறதுனால அவங்க தன்னையும் பாதுகாத்துக்க முடியாது,
தன்னை நம்பி வந்தவங்களையும் பாதுகாக்க முடியாது. அந்த வாளை எப்படி சரியான முறையில பயன்படுத்துறதுன்றதையே என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த டெக்னிக்கே மறந்துருவாங்க. ஏன்னா அவங்க அந்த கோழைன்னும் பொழுது என்னது, அவங்க கிட்ட அந்த பயம்தான் இருக்கும். சரிங்களா, அந்த பயம்தான் இருக்கும். அந்த பயத்தினால என்ன பண்ணுவாங்க, இந்த வாளை எப்படி பயன்படுத்துறதுன்னே தெரியாம என்ன பண்ணுவாங்க, தான் உயிருக்கும் ஆபத்தை உண்டாக்கிப்பாங்க. தன்னை நம்பி வந்த தன்னுடைய குடும்பம், சுற்றம் எல்லார் உயிருக்கும் ஆபத்தை உண்டாக்கிடுவாங்க. சரிங்களா, இவங்களால தன்னையும் பாதுகாத்துக்க முடியாது, அடுத்தவங்களையும் பாதுகாக்க முடியாது. இப்ப எதுக்கு இத சொல்றாங்க நம்ம திருவள்ளுவர் தாத்தா அப்படின்னா, யாரெல்லாம் முயற்சி செய்யாம தப்பான வழியில பணத்தை சேர்க்கிறாங்களோ அவங்க யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா அந்த கோழைக்கு ஈக்குவல். சரிங்களா, யாருக்கு ஈக்குவல், இந்த கோழைக்கு ஈக்குவல். தப்பான வழியில பணம் சேர்க்கிறவங்க, அவங்க கையில இருக்கிற அந்த வாள் இருக்கு இல்லையா, அது தப்பான வழியில சேர்த்த அந்த பணத்துக்கு ஈக்குவல். தப்பான வழியில சேர்த்த அந்த பணத்துக்கு ஈக்குவல். அப்ப இந்த மாதிரி யாரெல்லாம் தப்பான வழியில பணம் சேர்த்தாங்களோ அவங்களால என்ன பண்ண முடியாது, அந்த பணத்தை சரியான முறையில பயன்படுத்த முடியாது. அவங்களுக்கு தெரியாது, அந்த பணத்தை என்ன பண்ண தெரியாது, சரியான முறையில அதை எப்படி செலவு செய்யறது, அந்த பணத்தை எப்படி பாதுகாக்கிறது, அது எப்படி தனக்கும் பயன்படுத்தி முன்னேற்றுறது, தன்னுடைய பின்னாடி வரவங்களையும் எப்படி, தன் குடும்பம், சுற்றம், நண்பர்கள் எப்படி அவங்களுக்கும் இந்த பணத்தை வச்சு உதவி செஞ்சு முன்னேற்றுறதுன்றது தெரியாது. சரிங்களா, அதனால அந்த பணம் என்ன ஆயிடும், அந்த பணம் சம்பாதிச்சும் அது பயன் இல்லாம போயிடும் அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க. அப்ப இந்த பணத்தால அவங்களால தன் குடும்பத்தை தூண் போல தாங்க முடியுமா? நிச்சயமா முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பணத்தை வச்சு எப்படி தன் குடும்பத்தை தூண் போல தாங்குறதுன்னு நிச்சயமா தெரியாது. ஏன்னா அந்த பணத்தை அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கல. சரிங்களா, யார் ஒருத்தங்க கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அறிவு இருக்கும். சரிங்களா, அந்த அறிவை பயன்படுத்தி தன் குடும்பத்தை எப்படி முன்னேற்றுறதுன்னு தெரியும். அதுவே தப்பான வழியில பணம் சேர்த்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட அந்த முயற்சி இல்லாததுனால அந்த பணம் ஏதோ ஒரு வழியில வந்தது தானே, அந்த பணம் எப்படி அவங்க கையை விட்டு போகுதுன்னே தெரியாது. சரிங்களா, எப்படியாவது அந்த பணம் இவங்க நாலேஜ் இல்லாமலேயே, ஏன்னா அந்த பணத்து மேல பெரிய அக்கறை இவங்களுக்கு இருக்காது. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா அது மேல அக்கறை இருக்கும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலைன்னா அது மேல ஒரு அக்கறை இருக்காது. அதனால அந்த பணத்தை சரியான வழியில பயன்படுத்த தெரியாம அது பணம் என்ன ஆயிடும், வீணா போயிடும். சரிங்களா, அது எப்படியோ அந்த பணம் என்ன ஆயிடும், அவங்கள விட்டு போயிடும். தன் குடும்பத்துக்கு தனக்கும் பயன்படாது, தன்னுடைய குடும்பத்துக்கும் பயன்படாது. சரிங்களா, இததான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க, தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை தேடி கைவாள் ஆண்மை போல கெடும். அதாவது தாளாண்மை, அதாவது முயற்சி அப்படின்ற அந்த ஆளுமை தன்மை, சரிங்களா, அது யார்கிட்ட இல்லையோ, சரிங்களா, அவங்களால என்ன பண்ண முடியாது, அந்த பணத்தை நேர் வழியில சம்பாதிக்க முடியாது. அப்படி நேர் வழியில சம்பாதிச்சு நேர்வழி இல்லாத, அதாவது அறமற்ற வழியில, தப்பான வழியில முயற்சி இல்லாம சம்பாதிச்ச அந்த பணம் இருக்கு இல்லையா, அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, பேடின்னா என்னது, ஒரு கோழை. அந்த கோழை கையில இருக்கிற அந்த வாள், சரிங்களா, அந்த வாளை ஆண்மை போல கெடும்னா அந்த வாளை எப்படி ஆள்றது, அதை பயன்படுத்துறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா, அந்த வாள் அவங்க கையில இருந்தும் அது வீண் தான், பயனற்றது தான். சரிங்களா, அந்த போலதான் அந்த மாதிரி முயற்சி இல்லாம சேர்த்த அந்த பணம், அந்த கோழக்கையில வாள் எப்படி பயன் இல்லாம போகுதோ அதே மாதிரி அந்த பணமும் என்ன ஆயிடும், அதே மாதிரி முயற்சி இல்லாம சம்பாதிச்சாங்க இல்லையா, அந்த பணமும் என்ன ஆயிடும், அந்த பயனற்ற வாள் மாதிரி அந்த பணமும் என்ன ஆயிடும், பயனற்று போய்விடும், அது கெட்டு போயிடும், வீணாகி போயிடும். அந்த பணத்தை வச்சு இவங்களால நிச்சயமா தூண் போல தன் குடும்பத்தை பாதுகாக்க முடியாது, தன்னையும் முன்னேற்றிக்க முடியாது, தன் குடும்பத்தையும் முன்னேற்ற முடியாது அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா ரொம்ப அழகா இன்னைக்கு சொல்லி தராங்க செல்லக்குட்டீஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த அதாவது ஒரு சோல்ஜர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அந்த சோல்ஜர்
பிரேவா இருந்தாக்கா அது யாருக்கு ஈக்குவல்? முயற்சி செஞ்சு பணத்தை சேர்க்கிறவங்களுக்கு ஈக்குவல். சரிங்களா? அவங்க கையில இருக்கிற வால் வந்து எப்படி முயற்சி செஞ்சு சேர்த்த பணத்துக்கு சமம். சரிங்களா? அது எல்லாருக்கும் பயன்படும். தன்னையும் பாதுகாத்து மத்தவங்களையும் அதை வச்சு பாதுகாக்க முடியும். அதுவே ஒரு கோழை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க யாருக்கு ஈக்குவல்? முயற்சி இல்லாம பணத்தை சேர்த்தவங்களுக்கு, நல்ல வழி இல்லாம தப்பான வழியில பணத்தை சேர்த்தவங்களுக்கு சமம். அவங்க கையில இருக்கிற வாள் எதுக்கு சமம்? அதாவது முயற்சி இல்லாம சேர்த்த பணத்துக்கு சமம். அந்த பணத்தை வந்து தனக்கும் பயன்படுத்திக்க தெரியாதவங்களுக்கு, தன்னை சார்ந்த குடும்பத்துக்கும் பயன்படுத்திக்க தெரியாது. அந்த பணம் வீணா போயிடும். சரிங்களா? இதுதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தும் இன்னைக்கு ஒரு செல்லக்குட்டி கேக்குறாங்க, திருவள்ளுவர் தாத்தா இன்னைக்கு வந்து நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய மதிப்பு மரியாதை எல்லாம் இல்ல. யார் ஒருத்தவங்க வந்து சம்பளம் வாங்குறதோட சேர்த்து கிம்பளம், கிம்பளம்னா என்னது? லஞ்சம். சரிங்களா? லஞ்சம்லாம் வாங்குறாங்க இல்லையா? தப்பான முறையில பணம் வாங்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு தான் இன்னைக்கு மதிப்பு மரியாதையே. நீங்க என்னடானாக்கா முயற்சி செஞ்சு பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்றீங்க. ஆனா லஞ்சம் வாங்குறவங்களுக்கு தான் இந்த காலத்துல பெரிய மதிப்பு மரியாதை எல்லாம் அப்படின்ட்டு அந்த செல்லக்குட்டி சொல்றாங்க. ஓகே பட்டூஸ், உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும் இந்த கேள்விக்கு? இந்த செல்லக்குட்டி கேக்குற இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்புங்களேன். சரிங்களா? இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.